ஹாய்! லாஸ்ட் வீக்கெண்ட் அம்மாவும் தங்கச்சியும் சென்னை வந்திருந்தாங்க. எனக்கு ஜூன் 30த் பர்த்டே வரதுனால அதுக்கு முன்னாடி பார்க்க வந்திருந்தாங்க. அம்மா வந்த உடனே என்ன ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு தான் ஃபஸ்ட்டு பார்ப்பேன் எப்பயுமே. எத்தனை வயசு ஆனாலும் அது மட்டும் சேஞ்ச் ஆகாதுல்ல. உங்களில் எத்தனை பேர் அந்த மாதிரின்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் அன்றைக்கி அம்மா தான் ப்ரிப்பேர் பண்ணாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிம்பிளாக இட்லி வித் ஆனியன் சட்னி தான் பண்ணியிருந்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு அப்படியே ரெடி ஆனோம். அதுக்குள்ளே பார்த்தா லஞ்ச் டைமே வந்துருச்சு. அப்புறம் அப்படியே ஈவினிங் டி நகர் போயிட்டு ஷாப்பிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். சாட்டர்டே கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக எழுந்திரிச்சு காஃபியெல்லாம் குடிச்சிட்டு லஞ்சுமே இன்றைக்கி மார்னிங்காக அம்மா ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் அந்த நாள் போகும் அப்படின்ட்டு. அப்புறம் ரெடி ஆகிட்டு கொஞ்சம் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு போயிருந்தோம். ரொம்ப இயர்ஸ் கழித்து நானும் என் சிஸ்டரும் தனியாக கிளம்பி வெஸ்ட் சைட் போயிட்டு அங்கே கொஞ்சம் ட்ரெஸ் எடுக்கலான்னு போனோம். பட் வி எண்டட் அப் பையிங் ஒன்லி 2 ஷர்ட்ஸ். என் பர்த்டேக்கு 1 நைட் பிஃபோர் என் ஹஸ்பண்ட் வந்து என்னை சர்ப்ரைஸ் பண்ணிட்டாரு. ஆக்சுவலி நான் அதை எக்ஸ்பெக்டே பண்ணல. அம்மாக்கு ஹாப்பி பர்த்டே பாடுவோமா? Day to you, happy birthday to you. நெக்ஸ்ட்டு பர்த்டே மார்னிங் வந்தாச்சு. ஆஸ் யூஷுவல் எந்திரிச்ச உடனே கிச்சனுக்கு இப்போ வந்துட்டு பால் காய்ச்சிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறமா என்னோடய காஃபி மீட்டம் எடுத்துக்கிட்டேன். அன்றைக்கி வீக் டேங்கிறனால ரிதன்யாவை ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டியிருந்தது. அப்புறம் என் ஹஸ்பண்ட் கொடுத்த கிஃப்ட்ஸை அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அந்த கிஃப்ட் ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸை வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் டேக் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அன்றைக்கி லஞ்சுக்கு ஆக்சுவலி மஷ்ரூம் பிரியாணி தான் பண்ணியிருந்தேன். அதை சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு.
நைட்டு நல்லபடியாக பர்த்டேவை என் பண்ணுறதுக்கு டின்னர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் போன பிளேஸ் திருநெல்வேலி பரோட்டா கடை தான். அது வந்து அண்ணா நகரில் அவங்களோட ஒரு பிரான்ச் இருக்குது. அங்கே போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து தூங்கியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரிலேட்டபிளாக ஃபீல் ஆகியிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்களுக்கு நான் பண்ணுற கான்டென்ட்ஸ்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு vlogல பார்க்கலாம்.